புடி சிவா புடி. அவன் தப்பிச்சு ஓடுறான் புடி. யாரு யாரு யார் அது? நீங்க கனவுல இருக்கீங்க, நல்லா தூங்குங்க. தூங்கணுமா? யார் சொன்னது? அப்படி உன்கிட்ட யார் சொன்னது? சொல்லு, நீ யாரு? கான்ஸ்டபிள் புடி இவனை புடி. ஹலோ சிவா. ஒன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்கோட பேரு ஒன்னும் சர்வ சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் யாரும் திருடணும்னு நினைச்சாலும் அங்க இருக்கவங்க சொல்லுவாங்க லட்டு சிங் வந்துருவாருன்னு. நான் எப்படி இப்படி போறேன்? யாராவது என்ன தடுத்து நிறுத்துங்க. அங்க நான் பள்ளி அடிச்சுக்கிட்டே போறேன். எனக்கு ஐஸ் ஸ்கேட்டிங்லாம் தெரியாது. இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் தைரியத்துல ஜீரோவா இருக்க, ஆனா ஹீரோ மாதிரி பேசிட்டு இருக்க. என்னாச்சு சின்ன பையா? எதுக்காக இப்ப வழியில நிக்கிற? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அப்படின்னா ஸ்னோ பண்றதெல்லாம் உண்மைதானா? இல்லப்பா, இது ஏலியன் தான். ஏலியனே தான். ஓடுங்க. அது ஒண்ணும் ஏலியன் இல்ல, நம்மள கிட்ட வந்து பார்க்கணும்ன்றதுக்காக வந்துகிட்டு இருக்கு. நான் சரியாயிட்டேன். டண்டனக்கா நான் சரியாயிட்டேன். லட்டு சிங் சார், நீங்களா? சிவா, நாங்க வந்துட்டோம். திருடன் என் மேல ஐஸ போட்டுட்டு ஓடி போயிட்டான். இந்த ரோட்ல எப்படி ஸ்கீயிங் வந்துச்சு? இதெல்லாம் ரொம்ப ட்ரையா தானே இருக்கு. குட் மார்னிங் வீவர்ஸ். மார்னிங் சூடான டீயோட ஒரு ஃபிளாஷ் நியூஸ் கேளுங்க. நேத்து நைட் வேதா சிட்டியோட சில ரோடுகள்ல ஒரு சில வித்தியாசமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு நிமிஷத்துல உறைஞ்சு போகிற, ஒரே நிமிஷத்துல காணாம போகிற பனிய சில பேர் நேர்ல பார்த்ததா சொல்லியிருக்காங்க. இது எப்படி நடந்ததுங்கிற காரணத்தை இதுவரைக்கும் யாரும் சொல்லல. எப்படி இந்த இடத்துல ஐஸ் வந்தது, வந்த ஐஸ் எப்படி திடீர்னு காணாம போச்சு, இது ஒரு நேச்சுரல் ஆக்டிவிட்டியா இல்ல யாராவது இப்படி பிளான் பண்ணி பண்றாங்களா? அந்த லட்டு சிங் இங்க தான் வந்துகிட்டு இருப்பாரு. சீக்கிரமா போய் ஜன்னல் கதவு எல்லாத்தையும் சாத்திடு. குட் மார்னிங் எவரிபாடி. தாத்தா பாட்டி, இன்னைக்கு காலையிலே நான் உங்க 2 பேருக்கு சூடா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இத சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும் லட்டு சிங். சும்மா இங்க வந்து நாடகம் ஆடாத. நீ சிவாவை இங்க இருந்து கூட்டிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்க, ஆமாவா இல்லையா? சொல்லு. இல்ல பாட்டியம்மா, இல்ல. பாசமா உங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொண்டு வரணும்னு நினைச்சேன், அதான் சமைச்சேன். என்னோட பாசத்தை இந்த மாதிரி சந்தேகப்படாதீங்க பாட்டி. நான் சிவாவை மட்டும் பார்க்கணும்னு நினைச்சிருந்தா நான் வெளியில எங்கேயாவது இவனை பார்த்திருக்க முடியும் இல்லையா? நான் சொல்றது சரிதானே சிவா? சரி தாத்தா பாட்டி, நான் உடனே கிளம்பணும். வரேன். பாய்.
நியூஸ்ல சொன்னதை வச்சு பார்த்தா சில பேர் நேத்து ஐஸ பாத்திருக்காங்க. அண்ட் ஐஸ் உறைஞ்சிச்சுன்னா அது உடனே எப்படி காணாம போச்சு? ஆனா நான் மட்டும் ஏன் இதெல்லாம் பார்க்கவே இல்ல? சிவா, நாங்க பார்த்தோம். லட்டு சிங் சார் ஐஸ்ல உறைஞ்சு போய் கரைஞ்சதை நாங்க பார்த்தோம். நான் சொல்றத நம்புப்பா. இந்த மாதிரி ஐஸ் கட்டி ஒரே வைக்கிறதெல்லாம் ஏலியன்ஸோட வேலைதான். ஐ நோ. ஆனா அவன் ஏலியனா இருக்க முடியாது. இருந்தாலும் அவன் யாரா இருப்பான்? அது யாரா வேணா இருக்கட்டும், ரொம்ப கேவலமான ஐஸ கிரியேட் பண்றான்ப்பா. அதான் டக்குன்னு கரைஞ்சு போயிடுது. எங்க கிராமத்துல கூட இதே மாதிரி ஒரு தடவை நான் ஐஸ் கோலாவை சாப்பிட போனேன். நீங்க நம்ப மாட்டீங்க. நான் ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்காக சும்மா திரும்பினேன். அதுக்குள்ள அந்த ஐஸ் கோலால கரைஞ்சு தண்ணி ஆயிடுச்சு. நானும் அதை கவனிக்கவே இல்ல. இப்பெல்லாம் எல்லா பொருளையும் கலப்படம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கப்பா. வாவ் ஆதி, நீ சாதாரணமா இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணிட்ட ஆதி. சூப்பரான ஐடியா கொடுத்திருக்க. ஐடியாவா? அதுவும் நானா? எப்ப கொடுத்த? ஆக்சுவலி யார் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றானோ அவன் ஒரே நிமிஷத்துல ஒரே மாதிரியான ஐஸ உருவாக்குறான். அது ரொம்பவே சாஃப்டா இருக்கு. ஆனா அது குவாலிட்டியா இருக்கா இல்லையான்னுலாம் தெரியாது. ஓ எஸ் எஸ், நான் கொடுத்த ஐடியா தான் அது. ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்தே நான் பெரிய ஜீனியஸ் பா. ஓகே ஓகே, ஆதிய புகழ்ந்த வரையும் போதும் நிறுத்துங்க. இதுக்கப்புறம் நமக்கு என்ன பிளான் பண்ண போறோமோ அதை பேசுங்க. லட்டு சிங் சார், முதல்ல இத சொல்லுங்க. அவன் எதை திருடுறதுக்கு ஸ்டேஷன் வந்தான்? அட ஆமால, இத உங்ககிட்ட சொல்ல நான் மறந்துட்டேனே. சிவா, அந்த திருடன் ஸ்டேஷன்ல வந்து ஏதோ ஒரு ஃபைலை தேடிக்கிட்டு இருந்தான். ஏன்னா எல்லா ஃபைல்ஸும் கீழே விழுந்து கிடந்தது. கண்டிப்பா அவன் வந்து ஏதோ ஒரு ஃபைலை தேடி தான் வந்திருப்பான். லட்டு சிங் அங்கிள், திருடன் எந்த ஃபைல திருடுறதுக்காக நேத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தானோ அந்த ஃபைல் அவனுக்கு கிடைக்கல. அப்படின்னா அவன் திரும்பவும் இன்னைக்கு நைட் கண்டிப்பா வருவான். இந்த தடவை நீங்க முன்னாடியே ரொம்ப அலர்ட்டா இருங்க. சிவா, நான் எப்போதுமே சாதாரணமா பயப்பட மாட்டேன். சும்மா லைட்டா தான் பயப்படுவேன். ஒருவேளை அந்த திருடன் ஒரே அடியா என்ன ஸ்னோமேனா மாத்திட்டானா? எனக்கு பதிலா ஸ்டேஷன்ல போய் இரு. நான் உனக்கு பதிலா உங்க வீட்டுல போய் படுத்து தூங்கிடுறேன். என்ன இது கான்ஸ்டபிள், என் பேண்ட்டுக்குள்ள ஏதோ போயிடுச்சியா? சார், என்னாச்சு சார்? நீங்களாம் எவ்வளவு பெரிய விலங்குகளையே அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. இத்தனோண்டு கருப்பாம்பூச்சிக்கு பயப்படுறீங்களே, இதுல ஏதாவது ரகசியம் இருக்கா சார்? உங்க பேரு ஒன்னும் சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூட உங்க பேரை சொன்னா எல்லாருக்கும் தெரியும். கான்ஸ்டபிளே, பேச்ச குறைச்சு காக்ரோச் எப்படியாவது ஓட்டியா? சார், போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய கரப்பாம்பூச்சிகள் இருக்கிறதா எனக்கு ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனாரு. நீங்க சரின்னு சொன்னா நான் பெஸ்டிசைட்ஸ் ஸ்ப்ரே பண்றேன். அடடே, நல்ல விஷயம் பண்றதுக்கு எதுக்காக கேக்குறீங்க? சீக்கிரம் ஸ்ப்ரே பண்ணுங்க. காக்ரோச் இருக்கிற இடமா பார்த்து நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்க. உடனே வேலை ஆகட்டும். சார், நீங்க முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஏன் சொல்றேன்னா எங்க ஸ்ப்ரேவோட கெமிக்கல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதான் சொல்றேன் சார். ஏன்னா இதனால உங்க ஃபைலும் வீணா போயிடும் இல்லையா? அத பத்தி எல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க கான்ஸ்டபிளே. எல்லா ஃபைலையும் உடனே என் வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு. உங்களுக்கு முதல்ல எவ்வளவு பணம் வேணுங்கிறத சொல்லுங்க. சார், அது வந்து உங்ககிட்ட எப்படி பணம் வாங்குறது? நீங்க ரொம்ப நல்ல மனுஷனாச்சே, ரொம்ப பலசாலி, தைரியசாலி. வேதா சிட்டிக்கு நீங்க தானே பெருமை. கேட்டியா கான்ஸ்டபிளே? இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே என்ன இப்படிதான் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. சார், இப்போ நான் கிளம்புறேன். கொஞ்ச நேரத்துல எங்க ஆளுங்க இங்க வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க. நிலை. லட்டு சிங் அங்கிள், நீங்க எதுக்காக வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சிவா, உள்ள பெஸ்டிசைட் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் நான் வெளில நிக்கிறேன். உள்ள ஒரு 2-3 மணி நேரம் வரைக்கும் யாரும் வரக்கூடாதுன்னு அவரு சொல்லி இருக்காரு. ஓ அப்படியா? நீங்க அந்த திருடனை பிடிக்கிறதுக்காக ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா லட்டு சிங் அங்கிள்? சிவா, நான் ஒரு சூப்பர் பிளான் போட்டிருக்கேன். பெஸ்டிசைட்டுக்காக வந்திருக்கிறவன் அவன் கெமிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லி இருக்கான். அதனால எல்லா இம்பார்ட்டன்ட் ஃபைலையும் வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு அவன் சொன்னானா,
உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்தது. நான் உடனே எல்லா ஃபைலையும் என்னோட வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் எந்த திருடன் வந்தாலும் அவனுக்கு இங்க ஒண்ணும் கிடைக்காது. பெஸ்டிசைட்ஸால ஃபைல்ஸ் வீணா போகாது. அப்புறம் பெஸ்டிசைட்ஸ்க்காக வரவங்க ஃபைல்ஸை எப்பவுமே வேற இடத்துல வைங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இங்க ஏதோ தப்பு நடக்குது. லட்டு சிங் சார், பெஸ்டிசைட்ஸ் இங்க தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை உங்க வீட்ல ஃபைல் திருடு போச்சுன்னா என்ன பண்றது? என் வீட்லயே திருட்டா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்க கூடாது. நான் லட்டு சிங் அங்கிள் வீட்டுக்கு போறேன். நீங்க பெஸ்டிசைட் பண்றவங்க கிட்ட விசாரிங்க. இங்க வந்தவன் ஆளை காணோம். எந்த பக்கமா போனா அவன்? ஆஹா, வீணா இவ்வளவு நேரமா அவங்க என்ன வெளியில நிக்க வச்சிருக்காங்க பாத்தியா? அடடடடடா. வேகமா அவன் பின்னாடி இருக்கிற வழியா தப்பிச்சு போயிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன முட்டாளாக்கிட்டு ஓடிட்டாரு. சிவா, நீ சந்தேகப்பட்டது சரிதான். அந்த பெஸ்டிசைட் ஆளு வேற யாரோ. சீக்கிரமா போ சிவா, வீட்ல தான் திருட்டு நடக்குது. ஓகே ரேவா. நீ எதுக்காக என்னைய ஃபாலோ பண்ற சின்ன பையா? எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அவ்வளோ கஷ்டப்பட்டும் திருடனை பிடிக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சே. ஏதாவது ஒன்று பிளான் பண்ணியே ஆகணும். ஓகே ஓகே, பிளான் கிடைக்காத வரைக்கும் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேக்குறீங்களா? எங்க கிராமத்துல நான் பறவைய பிடிக்கணும்னு முடிவு பண்ணேன்னா ஒரு கூடைய கவுத்து அதுக்குள்ள தானியங்களை போட்டு வச்சிடுவேன். ஆனா அந்த கூடைக்குள்ள ஒரு பக்கமா கயிறை கட்டி வச்சு கயிறோட இன்னொரு முனைய நான் பிடிச்சிருப்பேன். தானியங்களை சாப்பிட பறவை வந்து உட்காரும்ல, அப்ப நான் கயிறை பிடிச்சு இழுத்து பறவைய பிடிச்சிடுவேன். பறவை என்கிட்ட மாட்டிக்கும். ஆதி, நீ கொடுத்த ஐடியா உண்மையாவே சூப்பரா இருக்கு. உன்னோட வீணா போன கதையில கூட நீ எங்களுக்கு தேவையான ஐடியாவை கொடுத்துடுற. கலக்குற. சூப்பர் ஆதி. ஐடியாவா? என் ஐடியா தான் உனக்கு பிடிச்சிருந்ததுல, அத கொஞ்சம் அடிக்காம நல்லா இருந்ததுன்னு சொல்லிருக்கலாம். ஐடியா சூப்பரா இருந்துச்சு ஆதி. நாமளும் திருடனுக்காக ட்ராப் பண்ணிடலாம். கடந்த 2 நாளா ஒரு திருடன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஃபைலை திருட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இது வரைக்கும் அவனால ஃபைலை திருட முடியல. அதனால இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் அந்த ஃபைல் எல்லாத்தையும் ஹெட் குவார்டர்ஸ் அனுப்பணும்னு டிசிஷன் எடுத்திருக்காரு. இன்னைக்கு மதியம் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட எல்லா ஃபைலும் போகுது. இதுதான் எனக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. இந்த தடவை நான் மிஸ் பண்ணவே கூடாது. நான் எப்படியாவது அந்த ஃபைலை எடுக்கணும். சீக்கிரமா பின்னாடி இருக்கிற டோரை தர. என்கிட்ட ஸ்மார்ட்டா நடக்க முயற்சி பண்ணாத. ஹலோ அங்கிள், சர்ப்ரைஸ். நீ மறுபடியுமா? நீ எதுக்காக என்ன மறுபடியும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? ஓ, இவனோட சைக்கிள் பறக்கவும் செய்யா. இப்பவே இவனுக்கு பாடம் கத்து கொடுக்கறேன்.
அங்கிள் நான் இங்க தான் இருக்கேன் அங்கிள். ஒழுங்கா நீங்களே இப்ப காரை நிறுத்திடுங்க அங்கிள், இல்லன்னா இப்ப எங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கான்? போதும், நிறுத்து. நான் திருடனும் கிடையாது, ஃபைட்டரும் கிடையாது. அப்புறம் எதுக்காக நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒரு ஐஸ் மேக்கிங் காரை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா சில பேர் என்னோட ஃபார்முலாவை திருடணும்னு நினைச்சாங்க. ஆனா அது நடக்கல. அதுக்காக என்னோட எதிரிங்க ஒரு பொய்யான கேஸ்ல என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. இப்ப நான் ஐஸ் காரை உருவாக்கிட்டேன். ஆனா போலீஸ் ரெக்கார்ட்ல இருந்து என்னோட பேரை எடுக்கணும்னு நினைச்சேன். என்னோட ஃபைலை எடுக்கிறதுக்காக தான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்தேன். சார், நீங்க உண்மையிலே இதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா லட்டு சிங் சார் இந்த விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. என்ன லட்டு சிங் அங்கிள், இவரோட உண்மையை நீங்க எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு வருவீங்கல்ல? கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேன் சிவா. நான் உங்களுக்கும் உங்களோட அற்புதமான கிரியேட்டிவிட்டிக்கும் ஒரு அந்தஸ்து கிடைக்க கண்டிப்பா உதவி செய்வேன். நான் வாக்கு கொடுக்கறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. தேங்க்யூ வெரி மச் லட்டு சிங் சார். தேங்க்யூ சிவா. சரி வாங்க ஜாலியா ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுவோம்.